வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்கின்றோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை தான் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசம், அதாவது கானானுக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவும் அவருடைய ஊரையும் வீட்டையும் விட்டுவிட்டு இந்த ஆபிரகாமோடு சேர்ந்து ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றி நடந்ததை நாம் பார்க்கின்றோம். இது மிகவும் சந்தோஷமான, ஆச்சரியமான, பாராட்டக்கூடிய காரியமாய் இருக்கின்றது. ஆனால் ஒரு நாளில் ஒரு துக்கமான சம்பவம் நடைபெற்றது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பரும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டார்கள். இந்த சண்டை கொஞ்ச நாள் நீடித்து கொண்டே இருந்தது. ஆபிரகாம் ஒரு நாளிலே இப்படி இருக்கக்கூடாது, இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து லோத்துவை பார்த்து நாம் 2 பேரும் பிரிந்து போகலாம் என்று சொன்னார். அதே போல் ஒரு நாள் அவர்கள் பிரியும் நேரம் வந்தது. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்கிறதை கண்டான். ஆகவே லோத்து ஆபிரகாமை விட்டு இந்த நீர்வளம் பொருந்தினதாய் இருக்கிற இந்த சமபூமியிலே சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆனால் 13ஆம் வசனம் உடனடியாக சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அங்கே போன பிறகுதான் லோத் இதை கண்டுபிடித்தான். சோதோமுக்கு பக்கத்திலே போய் கூடாரம் போட்ட பிறகுதான் இதை லோத்து கண்டுபிடித்தான். எப்போதாவது நீங்கள் தவறான ஒரு பஸ்ஸிலையோ ட்ரெயின்லேயோ ஏறி பின்பு இது சரியான பஸ் அல்ல, நான் போக வேண்டிய ட்ரெயின் அல்ல என்று கண்டுபிடித்து இருக்கிறீர்களா? அப்பொழுது என்ன செய்தீர்கள்? அதே போல தான் லோத்துக்கு நடைபெற்றது. இந்த சோதோமின் மக்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்குன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று கண்டுபிடித்தான். அப்படி என்றால் இந்த லோத் என்ன செய்திருக்கலாம்? உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகின்றது, லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால். அப்படி என்றால் லோத் இப்பொழுது சோதோமுக்குள்ளேயே போய்விட்டார். ஏன் லோத்து சோதோமை விட்டு ஒதுங்கி வரவில்லை? 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகின்றது, அந்த சோதோம் கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்ததாம். ஆகவே லோத்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை விட்டுவிட விரும்பாமல் அங்கேயே தங்கிவிட்டான். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஆனால் பாவம் நிறைந்த இடத்தில் போய் சிக்கிக்கொண்டால் என்ன செய்வோம்? பதில் அப்படி ஒன்றும் கடினமானது இல்லை. பாவ மக்களை விட்டு விலகி வர வேண்டும், அவ்வளவுதான். சங்கீதம் 1ஆம் வசனம் அதை தான் நமக்கு போதிக்கின்றது. ஆனால் லோத்துவோ சோதோமினுடைய கடைசி நாள் வரைக்கும் அங்கேயே தங்கியிருந்தான். ஆனால் ஆபிரகாமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாமோ இந்த வளமான செழிப்பான சோதோமை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக கர்த்தருக்காக காத்திருந்தார். கர்த்தர் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமே, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். நண்பர்களே, வளமான ஆனால் அதே நேரத்தில் தேவபக்தி இல்லாத ஒரு வழி நமக்கு இருக்கின்றது. இன்னொரு பக்கம் வளமே இல்லாத ஆனால் தேவபக்தி உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எதை நாம் தெரிந்து கொள்ளுவோம்? செழிப்பையா, தேவபக்தியையா? சோதோமையா, பரிசுத்தையா? கொஞ்ச நாட்கள் கழித்து யோர்தான் சமவெளியில் இருந்த ராஜாக்களுக்கும் வேறு சில ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய போர் ஏற்பட்டது. அந்த போரில் சோதோமின் ராஜாக்கள் தோற்று போனார்கள். ஆகவே லோத்தும் அவனோடு இருந்த எல்லா காரியங்களும் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆபிரகாமிடம் ஒருவன் இதை சொன்னான்.
உடனடியாக ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருந்த 318 மக்களை எடுத்துக்கொண்டு போய் துரத்தி பிடித்து அந்த ராஜாக்களை தோற்கடித்து தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தையும் அவனுடைய எல்லா பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இது மிகவும் பெரிய காரியம். ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கின்றார். அவரிடத்தில் வெறும் 318 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் 4 ராஜாக்களோடு சண்டை போட்டு அவர்களை வெற்றி பெற்று அவர்களுடைய சேனைகளை அழித்து திரும்பி வந்து கொண்டிருந்தார். திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது 2 பேர் அவரை சந்தித்தார்கள். முதலாவது அவனை சந்தித்தது சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அவன் தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்திருந்தான். இந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமை கண்டவுடனே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கவனித்து பாருங்கள், இந்த மெல்கிசேதேக் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றிக்காக ஆபிரகாமை வாழ்த்தவில்லை. மாறாக கர்த்தர் உன் கையில் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார் என்று கர்த்தரை புகழ்ந்து பேசினார். ஆபிரகாம் இடத்தில் வேறு யாராகிலும் இருந்திருந்தால் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டிருப்பார்கள், காயப்பட்டிருப்பார்கள், தவறாய் புரிந்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பே இல்லாத வெற்றியை நாம் பெற்றிருப்போமானால் மற்றவர்கள் நம்முடைய பெயரை தான் பாராட்ட வேண்டும், நம்மை தான் உயர்த்த வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் மெல்கிசேதேக்கோ தேவனை உயர்த்தி புகழ்ந்து பேசினான். ஆபிரகாம் இதனாலே வருத்தப்படவில்லை. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் இந்த மெல்கிசேதேக் சொன்னதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றிலும் அந்த மெல்கிசேதேக்கு தசமபாகத்தை கொடுத்தான். நண்பர்களே, இன்று இந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமிடத்தில் பேசினது போல நம்மிடத்தில் பேசுவதற்கு அநேகர் இல்லை. அநேகர் நம்மைத்தான் புகழுகின்றார்கள், நம்மை குறித்து தான் பாட்டு பாடுகிறார்கள். இன்றைக்கு இந்த மெல்கிசேதேக் போன்ற மக்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்டவர்கள்தான் தேவன் நமக்கு இதை செய்தார் என்று சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் தங்களுக்கு உதவி செய்த தேவனை உயர்த்தி பழக வேண்டும். ஆபிரகாமை சந்தித்த 2வது மனிதர் சோதோமின் ராஜா. சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அவன் சொன்னான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அந்த காலங்களில் ஒரு பெரிய யுத்தம் முடிந்த பிறகு யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு எல்லா பணமும் பொருளும் போய்விடும். அதை தான் இந்த சோதோமின் ராஜா, அந்த பணத்தை எல்லாம் நீ வைத்துக்கொள் என்று சொன்னான். ஆனால் அதற்கு ஆபிரகாமோ 22ஆம் வசனத்தில் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி அந்த பணத்தை, அந்த பொருட்களை அவன் தொடவே இல்லை, எடுக்கவே இல்லை. ஏனென்றால் ஒரு நாளிலே இந்த சோதோமின் ராஜா நான் உன்னை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று சொல்லக்கூடாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் இருந்தது. அதே தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. இந்த சோதோமின் ராஜாவை காட்டிலும் ஆபிரகாமை ஆண்டவர் இன்னும் பெருமைப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் மாற்றினார். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனையே உறுதியாய் பற்றி கொள்வது நல்லது. தேவனுடைய தயவை தேடுவது நல்லது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் முக்கியப்படுத்துவது நல்லது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.